இந்த காங்கேயமனை வந்து உருவாக்குனதுக்கு கான்செப்டே பாத்தீங்கன்னா பாலுக்கு பாலும் இருக்கணுங்க, நம்மளுக்கு வந்து ஒரு பண்ணையத்தில் ஒரு வேலையும் செய்யணும். காலை பாத்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு தரமா இருக்குது உங்களுக்கு தெரியும். இது வந்து பாத்தீங்கன்னா 2 சோள பிரைஸுங்க, ஃபர்ஸ்ட் பிரைஸ் எடுத்துருந்ததுங்க. அடுத்து வந்து மயிலக்காலைங்க, இது வந்து பாத்தீங்கன்னா பழையகோட்டை அரமனை எடுத்து காலைங்க, சின்ன கல்லையும் எடுத்து வந்துட்டோம்ங்க. இப்போ வந்து ப்ரீடிங்காக வச்சிருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 3 சோள பிரைஸ் எடுத்துருக்குதுங்க. நல்ல தெளிவான காலைங்க, டோஸ்டட், அதாவது வந்து இனச்சேர்க்கைக்கு அவங்களுடைய கட்டத்திற்கே கொண்டு போய் நம்ம வந்து இனச்சேர்க்கை பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். அது வேணா வந்து பயன்படுத்திக்கலாம். அந்த ஆட்டோக்கு உண்டான வாடகை கொடுத்துட்டோம்னா ஆட்டோ வாடகையும் காலைக்கு உண்டான சார்ஜஸ் கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து அவங்க கொண்டு வரக்கு என்ன சார்ஜ் ஆகும், அதே அவங்க நம்ம கொண்டு போன சார்ஜ் ஆகும். ஒரு 7 காலை வச்சுக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு மாடுகள் வந்து நம்மளால வந்து ஒரு அளவுக்கு வந்து சமாளிக்க முடியும். 20% எல்லாமே ஆவரேஜா பாத்தீங்கன்னா வாரம் 50 to 60 மாடுகள் வந்து இறைச்சி காத்தான் போகுதுங்க. வந்து காங்கேய மாட்டோட இனம் அழியக்கூடாது. காங்கேய மாடு இனம் அழியுது அப்படிங்கறத பாத்தீங்கன்னா பிரீட் குவாலிட்டி அழியுதுங்க. காளைகள் வந்து உற்பத்தி ஆகும், நல்லா காங்கேய பிரீட் வந்து டெவலப் ஆகணும் அப்படிங்கறக்காக வந்து முழுக்க வந்து என்னோட வயசுக்கு நான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். மனசார வந்து நம்மளுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம இருக்கக்கூடிய வாழ்நாள்ல முடிஞ்ச அளவுக்கு நல்ல காங்கேய மாடுகள் வந்து இனப்பெருக்கம் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு கொள்கையே இருக்குது. ரேகுலர் ரேஸுக்கும் போகுதுங்க. நீங்க கிருஷ்ணகிரி பக்கம்லாம் பாத்தீங்கன்னா தெருவில் ஓட விடுவாங்க, அதுக்கு ஓட விட்டுருக்காங்க. எருத்தாட்டத்துக்கும் பயன்படுத்துறாங்க, ஜல்லிக்கட்டுக்கும் பயன்படுத்துறாங்க. இது மாதிரி வந்து சிலை எருதுன்னு சொல்லுவாங்க, அதுக்கும் பயன்படுத்துறாங்க. காங்கேயம் மாடு வந்து எல்லா பயன்பாட்டுக்கும் வந்து ஆகுதுங்க.